பிள்ளை? இந்த பிள்ளை இம்புட்டு கருப்பா இருக்குது, யாருன்னு சொல்லு. இதுவா என் வருங்கால பொண்டாட்டி, என்னோட கருவாச்சி. எப்படி இருக்காளு? சூப்பரா இருக்காளா? உன்னை விட எம்புட்டு அழகா இருக்கா பாத்தியா? இதுதான் என் கருவாச்சிங்கிறது. இவ அழகா இருக்காளா? மாமா நீ சொல்லு மாமா, இவளையும் என்னைய கம்பேர் பண்றப்ப யார் எங்க 2 பேத்துல அழகா இருக்கான்னு சொல்லு. என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட? அந்த குட்டி கருத்த குட்டி, நீ செவத்த குட்டி, நீ தாண்டி அழகு குட்டி மொத்தத்துல. ஏய், என்னோட கருவாச்சி மாதிரி உன்னால ஓட முடியுமா? இல்ல குனிஞ்சு நிமிந்து பொருளை வாச்சி எடுக்க முடியுமா? உன்னால ஒரு வேலை பண்ண முடியாதுல்ல, அப்ப யார் அழகு சொல்லு? டே கருவாயா, விடுடா. இங்க அழகி பொட்டியால உடச்சுக்கிட்டு இருக்கோம். இவ அழகா அழகான்னு கேட்டுட்டு சரி சரி நம்ம இங்கேயோ போறோம் சொன்னியே, ஏதோ காட்டுக்கு போய் ஏதோ டென்ட் எல்லாம் போட்டு இருக்க போறோம் சொன்னியே, எந்த காட்டுக்கு போறோம், என்ன சாப்பாடுலாம் சொல்லு. அது ஒண்ணு இல்லனே, நம்ம கிராமத்துக்கு வெளியே இருக்கு பத்தியா ஒரு காடு, அந்த காடுத்தான். அங்க போய்தான் நம்ம டென்ட் போட்டு தங்க போறோம். வீட்டுல எல்லாம் சொல்லிவிட்டு வந்திருக்க, யாரும் தொலைவாத மாதிரி பாத்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மாமா எங்க அப்பாட்ட நான் என்ன சொல்லி வர போறேன்னு தெரியலையே. சரி ஏதாவது சொல்லி வந்துக்கிறேன். இப்படி வந்து உங்ககிட்ட பேசுறதா பேச முடியுமாமா? எங்க அப்பா இருக்கனால இந்த கிராமத்துக்குள்ள உன்னை பார்த்து பேசவே முடிய மாட்டேங்குது. இப்ப என் பாரு மறைஞ்சு நின்று பேச வேண்டியதா இருக்கு. சரி சரி நான் புளிசோறு ஆக்கி கொண்டு வந்துடுறேன். கருவாயா நீ என்னடா கொண்டு வர? மாமா நம்ம துவையில அரைச்சு கொண்டு போவோம் மாமா, என்ன சொல்ற? சரி சரி எல்லாம் பொட்டி பிடிக்கலாம் கட்டிப்புட்டு இன்னைக்கு சாயந்தரம் கூட வந்துருங்க, காட்டுக்கு போவோம் சரியா? அங்க போய் யாரும் கத்தாம நடந்துக்கணும். நம்ம ஜாலியா அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இந்த கிராமத்துக்குள்ள இருக்கவங்க முகத்தை ஒரு நாளாச்சும் பார்க்காம இருப்போம் நிம்மதியா. டே கருவாயா, அந்த காட்டுக்குள்ள என்னடா நிறைய மிருகம்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, நீ என்னடா அசால்ட்டா வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? எனக்கு பயமா இருக்குதுடா. என்ன அதெல்லாம் முன்னாடி தானே, இப்பெல்லாம் அங்க எந்த ஒரு மிருகமும் கிடையாது. எல்லாம் அதோட வீட்டை பார்த்து கிளம்பி போயிருச்சு. இந்த காட்டுக்குள்ள இருந்தா ஒன்றும் ஆகாதுன்னு. நம்ம கிராமமே தீனி இல்லாத கிராமம், அது மட்டும் இங்க இருக்க போது கிளம்பி போயிடுச்சு. போய் கிளம்புங்க எல்லாரும். சரிடா, நீ குட்டி கருவா எனக்கு சொல்லாம வா. அவன் எதாவது அங்க வந்து வர போறான், நம்மளோட பிளானையே கெடுத்து முடியாம பார்த்துக்க. அப்படி ஒரு சூதுவாதான பையன் அந்த பையன். அடியே கோதாவரி, என்னது இது? 2 பேத்துக்கு புளிச்சோரே ஒரு டவரா நிறைய கிண்டி வச்சிருக்கிற. ஓகோ, வயிற்றுக்கு உனக்கு பத்த மாட்டேக்குதா? இருக்க குண்டாக்கிட்டே போற நீயே. அப்பா இது எனக்கு மட்டும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே கட்டுச்சோரா கட்டி எடுத்து போயிட்டா அது கெட்டு போகாம இருக்கும்லப்பா, அதுக்காக தான் எடுத்துட்டு போறேன்ப்பா. நாளைக்கு ஒரு நாள் நாங்க டூர்ல ஜாலியா இருந்துட்டு வருவோம். அது முடிக்க நீயே ஏதாவது கடையில வாங்கி சாப்பிட்டுக்கப்பா. இந்த கட்டுச்சோரை என் ஃப்ரெண்டுகளுக்கு எடுத்து கொடுத்துக்கிறேன் என்ன? சரிடியே, ஒழுங்கா போய்கிட்டு ஒழுங்கா வர பார்க்கணும். ஊடையில அந்த தடியை கிடிய வந்து பேசுனானா பேசவே கூடாது. நேரா நீ அப்பங்கிட்டத்தான் வந்து சொல்லிடணும், புரியுதா? அந்த தடியங்கிட்ட திரும்பி பேசுறேன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே தலையை திருப்பி வச்சு போடுவேன் சரியா? சரி சரி இந்த கட்டுச்சோரெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பு. ஏப்பா நான் தாராளமா போயிட்டு வரேன்ப்பா. கையில ஒரு 50 ரூபா அந்த பணம் கொடுப்பா. அங்க போய் இதான் வாங்கி திங்கணும், என்ன பண்றது? 50 ரூபா பணம் கொடு. ஏடி அதான் புளிச்சோரை கட்டி எடுத்துட்டு போறேல, இது போதும் உன் வயிற்றுக்கு. அங்க இருக்க சோறை எல்லாத்தையும் நீயே தின்னுப்படாத, உன் ஃப்ரெண்டுகளுக்கு கொடு. கல்யாண வயசு முடிய போதுடி உனக்கு. கொஞ்சம் உடம்ப குறைச்சத்தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், புரியுதா? மனசுல வச்சுக்கிட்டு கிளம்ப பாரு. கருவாயா கருவாயா, வந்துட்டோம்டா, வெளியே வந்து பாரு. இல்லை கருவாயா, ஒருவேளை நம்மளெல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டு அவன் எங்கிட்ட போய் தொலைஞ்சிட்டானே என்னன்னு தெரியலையே. தடியனே எல்லாம் கிளம்பலாமா? சரி சரி என்ன புளிச்சோரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாக்கோ? நல்லா தூக்க வலி நிறைய எடுத்துட்டு வந்துருச்சு கோதாவரி அக்கா. கோதாவரி அக்கா நல்லா புளிச்சோறு செஞ்சிருப்ப போல, 1 ரூபாய்க்கு கூட தின்னு பாக்குறேன். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், துவையல் எங்கடா? அரைச்சு கொண்டு வரேன்னு சொன்ன துவையலை காண கையில. என்னாச்சு துவையல்? தடியனே தேங்காய் தொலை பார்த்தேன், அழுகிட தேங்காய் தான் இருந்துச்சு கழுது, அதனாலதான் அரைக்காம வந்துட்டேன். வேணுமா சொல்லு, அந்த அழுகிட தேங்காவில் அரைச்சிட்டு வரேன். ஐயோ துவையல் வேணா, ஒண்ணு வேணாம் ஜாமி, புளிச்சோரே போதும், வாடா போவான். என்ன இங்கே எல்லாத்துக்கும் மூச்சரிக்க ஆரம்பிக்குது? இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும், அதுக்குத்தான் குண்டுகளை கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது. நீ குண்டுன்னு சொன்ன, உனக்கு மரியாதை கிட்டு போயிரு கருவாப்பையில. ஐயோ மாமா அங்க பாரு, அந்த குரங்கு தூக்கு வலியோட கட்டுச்சோறு தூக்கிட்டு போயிருச்சு மாமா. ஐயோ புடுங்க மாமா. ஏய், நான் இந்த கட்டுச்சோறு தர மாட்டேன். நான் அப்பா இருந்து பார்த்திருக்கேன், இந்த குண்டம்மா இந்த கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்துறா. கீழே வைப்பான்னு பார்த்தா வைக்கவே மாட்டேங்கிறா. அதான் நானே புடுங்கிட்டு வந்துட்டேன். எங்க கும்பலுக்கு போய் கொடுக்க போறோம். நாங்க தான் இந்த கட்டுச்சோறு திங்க போறோம். அடியே குரங்கு, கீழே இறங்கி முதல் எங்க கட்டுச்சோறு கூட்டிட்டு இந்த காட்டுக்குள்ள நாங்க ஒரு நாள் முழுக்க இருந்தாகணும். பசியோட எங்களால் இருக்க முடியாது. ஒழுங்கா எங்களோட சாப்பாடை தூக்கி போறி குரங்கு. இல்லை தடியா, நான் வேணா சாப்பிட்டுட்டு காலையில போவேன்ல, அதை வேணா தரேன், அதை சாப்பிட்டுக்க சரியா? என்ன இதுக்கு மேல அந்த குரங்கு இருந்தா அவங்கள அசிங்கப்படுத்தியா கொண்டு போடும். வா போவோம் முத. கருவாயா, அங்கிட்டு நல்லா அடைச்சு விட்டியாடா, எது பறந்துடாதே. நல்லா ஆணி வச்சு நல்லா அடிமான வரைக்கும் போடு, அப்பனத்தான் நிக்கும் நல்லா, இல்லைன்னா பறந்து போயிரும் பாத்துக்க. தாடி என்ன புயலே வந்தாலும் இது பறக்கவே பறக்காது, அந்த அளவுக்கு ஆழமா குத்தி வச்சிருக்கிறேன். நீ ஒன்னும் பயப்படாதவா. மாமா நடந்து நடந்து களைச்சு போச்சு மாமா, ஒரு டீயை வாச்சு போடுவோம். அந்த குரங்கு வேற புளிச்சோத்து தூக்கிட்டு போயிருச்சு, நீ என்னத்த சாப்பிட முடியும்னு சொல்லு. சரி வாங்க டீயை போட்டு குடிப்போம்.
கருவாயா நல்ல ஐடியா பண்ணிருக்கடா. கோதாவரிட்ட இப்பதான் பேச சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா அவங்க அப்பா எங்கிட்ட இருந்தா வருவானே தெரியல. கேரட்டு பையன் கோதாவரி பேசாட்டு கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே ஒரு வீடை கட்டி விடுவோமா நம்ம. தடியனே நீ வாங்கின கடனை கட்டுனே, அதுக்கப்புறம் வீடு கட்டலாம். சரி அந்த டீயை எடுத்து கொடுங்க, குடிப்போம். ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துருக்க முடியாதுல, கொஞ்சம் கொடுங்க. கருவாய் மாமா, நம்மளும் பேசாம இந்த இடத்துல வீடு கட்டிடுவோமா? இந்த தடியே வீட்டு பக்கத்துல நம்ம வீடு இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கும், ஜாலியா இருக்கும்ல. வாங்க அந்த ஆத்து சைடு போவோம். சரி எல்லாரும் ஆத்துக்குள்ள குதிங்க. இந்த ஆத்துல நின்றுட்டு யார் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்ப்போம். நல்லா உடம்புலாம் ஆட்டி ஆடணும். இந்த தண்ணிக்குள்ள அப்படி ஆட முடியுதான்னு பார்ப்போமா? சரி வாங்க ஒவ்வொருத்தரா ஆரம்பிப்போம். முதல்ல எல்லாம் குதிங்கப்பா, குதிங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். கருவாயா நான் தானே நல்ல டான்ஸ் ஆடுவேன். நான் நல்ல உடம்பு வளைச்சு ஆடுவேன்டா. நான் ஃபர்ஸ்ட் ஆடுறேன். சரி ரெடியா? என் டான்ஸை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா எல்லாரும்? என் நடனத்தை பாருங்க இப்ப. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கணு, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கணு. எப்படி நல்லா ஆடுறேனா? மாமா உன் பின்னாடி பாரு மாமா, ஒரே ஜீவன் ஒன்றே பாடிக்கிட்டு இருக்க. அங்க உண்மையில பாம்பு வந்துருச்சு மாமா, பின்னாடி திரும்பி பாரு. எல்லாம் கரைக்கு ஓடுகல, பாம்பு வந்துருச்சு. அந்த ஆள் ஆடிக்கிட்டு இருக்கா. ஐயோ அம்மா. கொஞ்ச நேரம் மட்டும் அங்க ஆடிட்டு இருந்தேன்னா என்னையோ அது கூட கொத்தி பாம்பாக்கி இருக்கும். ஐயோ பாட்டு பண்ணதுக்கே வெளியே வந்துருச்சு. உண்மையில இங்க அப்படி இருக்குமா என்னமோ பார்க்கும் போது தடுத்து விட்டு போவோம். ஐயோ அங்க பாருங்க, கொரிலாம் வந்துகிட்டு இருக்குது. ஐயோ ஆடம்பு வருஷமா அப்படியே நில்லுகடா அப்படியே. கருவாய் மாமா, என்ன இங்க மிருகம் இல்லைன்னு சொன்னா இப்ப என்ன மிருகம்லாம் வந்துகிட்டு இருக்குது? எனக்கு பயமா இருக்குது. ஐயோ தூக்கிட்டு ஏதோ போயிட போது. எல்லாரும் அப்படி நில்லுங்க. மொகரைய நல்லா இல்ல, நல்லாவே இல்ல, கேவலமா இருக்கிற. அடுத்த ஆளுகிட்ட போ. மூக்கு சளி பைய, மூக்கு கூட தடிக்க தெரியல. கருவாச்சி வேணவே வேணாம் இவனுக்கு. அது ஒரு ஐயோ என்னது இது? கக்குசு நாத்தடிக்குது. இந்த பையன்ட்டெல்லாம் வரவே மாட்டேன். இவனை தூக்கிட்டு போனா நாத்தமான நாத்தனாரும் போயிடுறதா நல்லது. நாத்தம் முடிச்சவங்களா? டே கருவாயா, என்னடா என்னைய கக்குஸ் நாத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிருச்சு. என்ன ஊர் முழுக்க இதே இதெல்லாம் சொல்றீங்க? என் மேல அப்படியாடா நாரி தொலைக்குது. இல்ல மிருகமே இருக்காது சொன்ன. என்னென்ன மிருகமெல்லாம் வருது? என்ன கூட தானே மூக்குச்சளி பையன் சொல்லிட்டு போச்சே. நான் ஏதாவது வருத்தப்பட்டேன்னா அந்த கொரிலாக்கே தெரியுது நீ எப்படி நான் எப்படின்னு. சரி வாங்க போவோம். இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். மிருகம் நிறையத்தான் இருக்கும் போல. சரி முடிஞ்சாலும் சீக்கிரம் கிளம்ப பார்ப்போம். வாங்க போய் டென்ட்டுக்குள்ளே தூங்குவோம். ராத்திரியாக போது. இதுக்கு மேலே இங்கே நின்னா ஆபத்தே. வாங்க. ஐயோ ஒண்ணுக்கு வேற முட்டிக்கிட்டு வருது. நான் இப்ப யார் எழுப்புறது? கோதாவரி எழுப்புனா ரொம்ப அசிங்கமா போயிடும். பிசட்டு கருவாயை எழுப்பிட்டு போக வேண்டியதுதான். கருவாயை எழுப்புறது எப்படின்னு தெரியலையே. பக்கத்துல போய் உட்காந்து எழுப்போம், இல்லைன்னா எந்திரிச்சிருவாங்க எல்லாரும். கருவாயா ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு நிக்குதுடா. கொஞ்சம் வெளியே வாடா. வெளியே போறதுக்கு பயமா இருக்குடா. ஒன்றுக்கு கூடையான என்ன எழுப்புவ? பேசாம போனேன். பயமா இருக்குன்னா உள்ளேயே அடிச்சு விடுப்போம். நானும் அப்படியே அடிச்சு விட்டு தானே படுத்திருக்கிறேன். அப்படியே அடிச்சு விட்டு பாடு. ஐயோ கரும நாதாரி பையன் உள்ளேயே அடிச்சு விட்டுக்கிறியா பாரு. ஒண்ணுக்கு நம்ம வெளியே போயே போவோம். யாரு இருக்காங்களே நம்ம இப்போ? யாரும் இல்லை. இதுதான் சரியா நேரம். டக்குன்னு போய் அடிச்சு விட்டு வந்துருவோம். ஐயோ கரடி வேணாம் போயிரு. ஐயோ என்ன இந்த கரடி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது. பார்க்கவே பயமா கிடக்குது. என்ன பண்றது? நாக்குமுக்கா வா டான்ஸ் ஆடலாம். என்னோட கோட்டைக்கோட தேய்ச்சிட்டு போவா. வா டான்ஸ் ஆடலாம். போடு. நாக்குமுக்கா. ஐயோ இந்த ராத்திரி நேரத்துல என்னால நாக்குமுக்கா போட முடியாதுப்பா. என்னைய விட்டுரு. இந்த பத்தியா தீப்பத்தம் இதை இப்ப எடுத்துட்டு வரேன் பாரு. ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா இதை உன் மேல பத்த வச்சு பிடிவேன். எரிஞ்சு போயிரு. ஐயோ எல்லா மிருகம் இந்த காட்டுக்குள்ள இருக்கும் போலயே. இவன் என்னத்தை சொல்லி போய் சொல்லி கூட்டிட்டு வந்து விட்டேன் போல. வந்தது கூட உள்ள போயிருச்சு. பேசாட்ட காலையிலேயே அடிச்சுக்குவோம், அடக்கி வச்சுட்டு படுத்துக்கோ. போயிருவோம் முத உள்ள. ஆகா மொசக்குட்டி அங்க இருக்கு பாத்தியா? இந்த மொசக்குட்டியை பிடிச்சோம்னா காலையில சாப்பாட்டுக்காக ஆகும். நேற்று ஒன்றும் சாப்பிடல. எப்படியா போய் பிடிச்சிட்டு வரேன் பாருப்ப. தடியனே இங்க பாத்தியா மொசக்குட்டி? எல்லாம் பசிக்குது. நீங்க எல்லாம் உங்க பசியை போக்குறதுக்கு மொசக்குட்டி வந்துட்டியா? இந்தாங்க இதை போட்டு வேக வைக்கிறேன். நீ போய் மசாலா ரெடி பண்ணுனே. கரடி பிடிச்சிக்கிட்டே நைட்டு விடவே மாட்டேன். அந்த கத்துன்னு எந்திரிச்சிங்களாடா. அந்த நேரத்துல நாக்குமுக்கா டான்ஸ் ஆட சொல்லுதுடா என்னைய. தடியனே எனக்கு கேட்டிருந்தா நான் எந்திரிச்சிருக்க மாட்டேன்னா. நீ உள்ள போய் முதல்ல இதுக்கு மசாலா ரெடி பண்ணு. மொசக்கறியை போட்டு வேக வச்சு சாப்பிட்டு விட்டு இங்கேத்து கிளம்புவோம். சீக்கிரம் போமனே. இந்த தோலை உரிச்சு தொங்க போடுறேன் போ. ஐயோ அங்க பாருங்க, புலி வருது. ஐயோ எந்திரிச்சு ஓடுங்க எல்லாரும். ஐயோ ஆமா முதல் எங்கிருந்து தப்பிச்சு ஓடுங்க எல்லாரும்.
தடியா தடியா ஓடிடு தடியா. கோதாவரி உன் மாமாவோட வரணும்னா நீ மேல போய் சேரு. பாய் பாய். இல்ல எனக்கு என் உயிர் தான் முக்கியம். கருவாயா மசாலா எப்படி ரெடி ஆயிடுச்சு பத்தியா? எங்கடா போன கருவாயா? சூப்பரா இருக்கு. இங்க இந்த பஞ்சு மாதிரி இருக்கு. ஐயோ புள்ளி ஓடிடுவோம் டென்ட்டுக்குள்ளேயே. ஐயோ நல்லா ஆடி அடிக்கிறேன். ஆடி கூட அடிக்காம வச்சிருக்கானே, இவனை என்னத்த சொல்றது? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.